ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10th CBSE மேக்ஸ். இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 5.2ல் 16th சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம டைரெக்டாக சம்முக்கு போயிடலாம். டிட்டர்மைன் த ஏபி whose third term is 16 and 7th term exceeds the 5th term by 12 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் டேர்ம் வந்து 16 கொடுத்துருக்காங்க. அப்போ A3 = 16 எழுதிடலாம். அப்புறம் 7th டேர்ம் A7, 5th டேர்ம் A5 ஈக்குவல் டு 12 எக்ஸீட்ஸ் அப்படின்னா இங்கே மைனஸ் போடுங்க. ஓகே, A7 மைனஸ் A5 ஈக்குவல் டு 12. ஓகேவா? இதிலிருந்து உங்களுக்கு இதை எழுத தெரிஞ்சிட்டா நம்மளுக்கு சம்மு ஈஸி. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் வழக்கம் போல். an = a + n - 1d. an வந்து என்னது? நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 3 போடுவோம். a + n இருக்கிற இடத்துல 3 போடுவோம். -1 = d. a3ங்கிறது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 16. ஸோ 16 போட்டுக்கோங்க. a + 3 - 1னா 2d. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? சேம் இதே மாதிரி a7க்கும் a5க்கும் கண்டுபிடிப்போம். ஓகேவா? a7க்கு என்ன வரும்? a + 7 - d வரும். அப்போ 60 வரும். a + 16 வரும். ஓகேவா? இதில் என்ன வரும்? a5 - 1d வரும். அப்போ 4d வரும். ஓகே, a + 4d. நடுவில் இந்த மைனஸ் சிம்பிள். ஓகேவா? மைனஸ் இந்த 12 அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், a + 16 வந்திருக்கு. இப்போ ஏவும் என்னாவும் கேன்சல் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பும் கூட நீங்களா எழுதிக்கோங்க. a + 6d என்ன வரும்? இங்கே -a, அடுத்து -4d வரும். ஓகேவா? ஸோ இந்த ஏவும் என்னாகும்? கேன்சல் ஆயிரும். 6d இங்கே -4d. அப்போ என்னது? 6லேருந்து 4 போனால் 2. ஓகேவா? இங்கே கூட உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ என்னாகும்? 6லேருந்து 4 போனால் என்னாகும்? 2d வரும். அப்போ 2d = 12. அப்போ d = 6. ஓகேவா? இப்போ d = 6ன்னு உங்களுக்கு கிடச்சிருச்சு. இந்த d-யோட வேல்யூ கொண்டு நீங்கள் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் dக்கு பதிலாக என்ன போடலாம்? 6ன்னு போடலாம். ஸோ a + 2d = 16. அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு a + 2dக்கு பதிலாக என்னது? 6. ஸோ 16. a + 6 × 2னா 12 = 16. a = 4. இப்போ நம்ம இதோட ஏபி எழுதிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மைன் த ஏபி. நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது a1 = 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்னாகும்? டி டிஃபரன்ஸ் என்னது? 6. ஃபர்ஸ்ட் டேர்ம் 4, அடுத்த டேர்ம் என்னது? 4 + 6னா எத்தனை? 10. அடுத்து 10 + 6னா எத்தனை? 16. அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 4, செகண்ட் டேர்ம் என்னது? 10, தேர்ட் டேர்ம் என்னது? 16. ஸோ என்ன எழுதிடலாம்? ஏபி வில் பி 4, 10, 16. அடுத்தது என்னது? 16 + 6. அடுத்து என்னது? அடுத்து வர்ற ஆன்சர் +6. அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, இதான் ஏபி. ஓகேவா? அவ்வளோதான், இதான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, 17th. நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னாலே இந்த ஏபி சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? 20th ஃபைன் பண்ணணும். 20th டேர்ம் ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஏபி சீரிஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம அதை எழுதியாச்சு. வழக்கம் போல் என்ன சொல்லுவோம்? A3ன்னு எழுதுவோம். டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? அந்த 10லேருந்து 6 4 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 6 கிடைக்கும். அதனால தான் இங்கே அடுத்தடுத்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? d = டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? a1 - a2. இதுதான் a1, இது a2. ஸோ இப்படி கண்டுபிடிப்போம். d = 5. இப்படி கண்டுபிடிப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சம்ம நல்லா கவனமாக பார்க்கணும். ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஏபி ஃபைண்ட் த லாஸ்ட்டில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் find the 20th term from the last term of AP-னா இங்கிட்டிருந்து 1 2 3 4 5 இந்த சைடு உள்ளதில் கேட்டிருக்காங்க 20th term என்னன்னு. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, 4 5 6 7 8 9 10. அதில் 20th term ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேர்ம்னு கேட்டால் என்னது? லாஸ்ட் டேர்ம்லேருந்து ரிவர்ஸில் இருக்கிறதுல இங்கே உள்ள 20th term என்ன? இதுக்கு நடுவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்மாக கன்சிடர் பண்ணணும். இதில் 20th term கண்டுபிடிக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? நம்ம அப்படி ரிவர்ஸில் அந்த ஏபி சீரீஸே மாற்றி எழுதணும். ஓகேவா? இங்கே இதை வச்சு தான் நம்ம சீரீஸே சேஞ்ச் பண்ணுறோம். லாஸ்ட் டேர்ம் ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம்னு கேட்டிருக்கனால ஸோ என்ன எழுதுறோம்? ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம்னு கேட்டிருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம்? ரிவர்ஸ் பண்ணுறோம். ஃபைண்ட் த 20th term. இங்கே உள்ள 20th term கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட்டாக வச்சுக்கிறோம். இங்கிட்டு உள்ள 20th term நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரிவர்ஸ் பண்ணுங்க சீரீஸை.
2 5 3 போட்டுக்கோங்க டாட் 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 இங்கே உள்ள 20th டேர்ம் கண்டுபிடிப்போம் இது லாஸ்ட் டேர்ம் 38 3 ஓகே இப்போ பாருங்க இதில் இப்போ என்னது இதுதான் a1 a1 = 253 டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் இங்கிட்டு இருந்து இங்கிட்டு உள்ளதை மைனஸ் பண்ணாதான் டிஃபரன்ஸ் கிடைக்கும் ஸோ 8 - 13 என்னது d = -5 கிடைக்கும் இப்போ வழக்கம் போல அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம் an = a + n - 1d நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் 20th டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம் 20 போட்டாச்சு a = 253 ப்ளஸ் n என்னது 20 கண்டுபிடிக்க போகிறோம் 20 இந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க d என்னது -5 ஓகேவா 253 plus 20 minus 1 19 into minus 5 253 அப்படியே போட்டுக்கலாம் இது ரெண்டே இன்ட்டு பண்ணா minus 95 ஓகேவா என்னது 158 இதான் வந்து ஆன்சர் A20 ஓகேவா A20 = 150 20th term from the last term is 150 last termல இருந்து ஸ்டார்ட் ஆகுது fromனா ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேர்ம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுல 20th term வந்து என்னது 158 இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் ஓகேவா 20th term from the last term is 158 இதுதான் ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் நம்ம ரிவர்ஸ்னா கொஞ்சம் கவனமா இதை ரீட் பண்ணி நம்ம செஞ்சோம்னா இந்த சம்மை ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம் அடுத்த சம் பார்ப்போமா என்ன கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் 4th and 8th term of AP is 24 4ஐயும் 8ஐயும் A4ஐயும் A8ஐயும் ஆட் பண்ணா 24 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் A6ஐயும் A10ஐயும் ஆட் பண்ணும்போது 44 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 3 terms of the AP A1 A2 A3 கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ பாருங்க A4 plus A8 = 24 கொடுத்துருக்காங்க A6 plus A10 = 44 கொடுத்துருக்காங்க A1 A2 A3 என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஃபார்முலா an = a plus n minus 1d இப்போ A4க்கும் A8க்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் A4க்கு என்ன வரும் a plus 4 minus 1dன்னு வரும் a plus 3dன்னு வந்துடும் ஓகேவா A8க்கு என்ன வரும் 7dன்னு வரும் ஓகேவா 8 minus 1dன்னு வரும் ஸோ 7dன்னு வரும் ஓகேவா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம எதில் போடுறோம் இந்த இதில் போட்டு ஈக்குவல் டு 24ன்னு போட போகிறோம் a plus A8 = 24 A4 என்னது a plus 3d A4 எடுத்துட்டு நம்ம என்ன போட போகிறோம் a plus 3d A8 எடுத்துட்டு a plus 17 போட போகிறோம் இந்த 24 அப்படியே போட போகிறோம் ஓகேவா இப்போ பாருங்கள் இதை ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம் ஏவும் 2a 3d plus 17 10d 2a plus 10d = 24 இப்போ எல்லாமே 2ஆல் இருக்குது ஸோ 2ஆல் எல்லா சைடும் டிவைட் பண்ணோம்னா இதில் 2 போயிடுச்சுன்னா 2 divided by 2னா ஒரு a மட்டும் இருக்கும் இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5d மட்டும் இருக்கும் இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 12 மட்டும் இருக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து என்ன பண்ண போகிறோம் இதை மாதிரி இதை சார்ட் அவுட் பண்ண போகிறோம் சார்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் இது 6ங்கிறதுனால 6 - 1னா 5dன்னு கிடைக்கும் a plus 5d a plus 9d ஓகேவா ஸோ என்ன வரும் a plus 5d a plus 9dன்னு வரும் ஸோ A6 plus A10 = 44ன்னு கொடுத்துருந்தாங்க A6க்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம் a plus 5d போடுவோம் A10க்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம் a plus 9d போடுவோம் இந்த 44 அப்படியே இருக்கும் a அப்படின்னா 2a 5d plus 9dனா 14d = 44 இதுவும் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஒரு 2s are 2 இது வந்து a மட்டும் இருக்கும் இது 7 2s are 14 ஸோ 7d இது ஒரு 2 22 ஓகேவா மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணிடக்கூடாது ஏன்னா அவ்வளோதான் இங்கே 2ஆல் டிவைட் பண்ண இங்கே நம்பரில் இது சேமாக இருக்கிறனால 2ஆல் டிவைட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோம் இது செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம இங்கே ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோமா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டேன் a plus 7d = 22 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a plus 5d = 12 இப்போ வந்து இதையும் நம்ம மைனஸ் சிம்பிளை மாற்றுவோம் ஸோ மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் ஸோ இங்கே மைனஸ் வரும் ஓகேவா ஸோ இந்த ஏவும் கேன்சல் 5d 7d minus 5dனா 2d = 22 minus 12னா 10 ஓகேவா a minus aனா உங்களுக்கு என்ன வந்துடும் 0 வந்துடும் 7d minus 5dனா உங்களுக்கு என்ன வரும் 2dன்னு வரும் அடுத்து 22 minus 12னா உங்களுக்கு என்ன வரும் 10 ஓகேவா அப்போ 2d plus 2d = 10 ஓகேவா அப்போ d = இந்த 2 அங்கே போகும்போது என்ன ஆகும் இன்ட்டில் இருக்கு டிவைட் ஆகும் அப்போ 10 divided by 2னா உங்களுக்கு 5 கிடைக்கும் d = 5 கிடைச்சிருச்சா இப்போ இந்த d = 5 கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு a கிடைச்சிடும் இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேவா நம்ம இஷ்டம் தான் d = 5 இன் சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன் a plus 5 into 5 = 12ன்னு வரும் அப்போ a plus 5 into 5னா 25 = 12ன்னு வரும் ஸோ a = இங்கே ப்ளஸில் இருக்கு அங்கிட்டு கொண்டு போகும்போது என்ன ஆகும் மைனஸில் ஆகும்
12 இந்த 12 அப்படியே இருக்கும். இந்த ப்ளஸ் 25 அங்கிட்டு போகும்போது -25 ஆகும். அப்போ a is equal to -13. ஓகேவா? இப்போ a is equal to -13 கண்டுபிடிச்சாச்சு. d is equal to 5னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. a1 a2 a3 கேட்டிருக்காங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? a1ங்கிறது என்னது -13. a2 என்ன இருக்கும்? இதையும் ஆட் பண்ணாதான் a2. ஓகேவா? இப்போ a1 is equal to -13, d is equal to 5. அப்போ a2 எப்படி கண்டுபிடிப்போம்? a1 plus d. a1 என்னது -13, d என்னது 5. அப்போ இது வேற சிம்பிளா இருக்கு. ஸோ -13 plus 5 என்னது -8. 13லேருந்து 5 போனால் 8, சிம்பிள் பெரிய இதோட தான் போடுவோம். ஸோ -8. ஓகேவா? அதாவது 13 5 இதிலிருந்து மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -8 தான் கிடைக்கும். -13 இது ப்ளஸ். ஓகேவா? ஸோ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? -8 தான் கிடைக்கும். அடுத்து இந்த -8 கொண்டுட்டு போகணும். -8 அந்த d. ஓகேவா? a3 is equal to a2 plus d. a2 என்னது நம்மளுக்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது தான் a2. ஸோ -8 plus 5னா -3. அடுத்து என்ன பண்ணுவோம்? இதை கொண்டு போய் +5னு போடுவோம். அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் AP. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? a1 is equal to -13, a2 இந்த கண்டுபிடிச்சிருக்கிறது -8, a3 வந்து -3. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். ஓகேவாங்க? என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் AP. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, இங்கே ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒர்க்கை 1995ல். அவரோட சேலரி வந்து 5000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரிசீவ் பண்ணியிருக்காரு ஸ்டார்டிங்கில். இன்க்ரிமெண்ட் ஆஃப் 200, 200 ரூபாயா இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. எப்போ? இயருக்கு ஒருக்க 200 ரூபா இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. அவர் எப்போ அந்த இன்கம் 7000, அதாவது 2000 ரூபாய் அவருக்கு வந்து இன்கம் எப்போ கூடும், எந்த வருஷம் கூடும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ அவர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது 1995ல். அவரோட சேலரி வந்து 5000. ஓகேவா? இன்க்ரிமெண்ட் வந்து 200 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இயரில் என்ன வரும்? 5200னா 5200 வரும். அடுத்த வருஷம் என்ன வரும்? 200 இன்க்ரிமெண்ட் ஆகும். 5400, அடுத்து 5600, அடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். முதல் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணது என்னது? 5000. இதுலேருந்து நம்ம ஏபி சீரிஸ் எழுத போகிறோம். 5000, செகண்டு 5200, 5400, 5600, 5800, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் என்ன எழுதுவோம்? இது ஃபைனல் என்னது? அவங்க வந்து எதை ரீச் பண்ணணும்? 7000. ஓகேவா? இப்போ இதுல இருந்து ஏபி சீரிஸ் எப்படி எழுதியிருக்கோம்? இது வந்து ஏ, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது? டி வந்து 200. ஓகேவா? டிஃபரன்ஸ் டி வந்து 200. ஃபைனல் வந்து ஏஎன் ஈக்குவல் டு 7000. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ அதே ஃபார்முலால தான் அப்ளை பண்ண போறோம் நம்ம. ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1டி. ஏஎன் என்னது? 7000, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஏங்கிறது வந்து 5000 ஸ்டார்ட் பண்ண வேல்யூ. என் மைனஸ் 1, டி என்னது? 200. இப்போ நம்ம எண்ணு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த எண்ணை கண்டுபிடிச்சிட்டா அவர் எந்த டைம்ல ரீச் பண்ணுவார், எந்த இயர்ல போய் அவர் ரீச் பண்ணுவாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ 7000 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 5000 பிளஸ்ல இருக்கு, அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? மைனஸ்ல ஆகும். -5000 ஈக்குவல் டு n minus 1 200. 7000 இருந்து 5000 போனா 2000 ஈக்குவல் டு n minus 1 200ன்னு வந்துடும். n minus 1 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 200 நம்ம அங்கிட்டு கொண்டு போகணும். ஓகேவா? எப்படி இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். 2000 ஈக்குவல் டு n minus 1. இந்த 200 இன்ட்டில் இருக்குது, அங்கிட்டு கொண்டு போகும்போது டிவைடில் மாறும். ஓகேவா? நான் அதுக்கு n-1 இங்கிட்ட எழுதிட்டு இதை இங்கிட்ட எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதையும் கட் பண்ணும்போது 0 0, இந்த 2 0வும் கட் ஆயிரும். 1 2 சார் 2, 10 2 சார் 20. ஸோ n-1 ஈக்குவல் டு 10ன்னு வரும். அப்போ n ஈக்குவல் டு இந்த -1ங்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். ஸோ 10 + 1. ஸோ n ஈக்குவல் டு 10 + 1 என்னது? 11. ஓகேவா? n ஈக்குவல் டு 11. அப்போ என்ன ஆகும்? 11th இயரில் அவங்களோட சேலரியை வந்து என்னதாகும்? 7000 ஆகும். ஓகேவா? அவ்வளோதான். ஜஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எழுத தெரிஞ்சிச்சுனாலே நம்ம ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், இதான் கடைசி கொஸ்டின்ஸு இந்த எக்ஸசைஸ் 5.2ல. இவர் என்ன பண்ணியிருக்காரு? சேவ் பண்ணியிருக்காரு 5 ரூபீஸை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 5 இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த இயர் அண்ட் இன்க்ரீஸ்டு ஹர் வீக்லி சேவிங். அவர் அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து 5 ரூபீஸ் சேவ் பண்ணியிருக்காரு. அடுத்த வீக்கில் வந்து 1.75 சேவ் பண்ணுறாரு. இஃப் the nth week her weekly savings become 20.75. அடுத்து அவங்களோட சேவிங்ஸ் எவ்வளோ ஆயிடுச்சு? 20.75 வந்துருச்சு. இங்கேயும் n கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் a என்னது? ஸ்டார்ட் பண்ணும்போது என்னது வச்சிருக்காரு? 5. அதான் A5. அது வந்து இன்க்ரீஸ்டு ஹர் வீக்லி என்ன பண்ணுறாரு? எக்ஸ்ட்ரா 1.75 சேவ் பண்ணிட்டே வர்றாரு. அப்போ
டிஃபரன்ஸ் என்னது 1.75. ஏஎன் என்னது இந்த கொடுத்துருக்கிறது ஓகேவா 20.75. என்ன கேட்டிருக்காங்க n = என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு இதை எடுத்து எழுத தெரிஞ்சிட்டாலே சம் ஈஸி ஓகேவா. இப்போ அவ்வளோதான் எடுத்து எழுதியாச்சு. இப்போ வழக்கம் போல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட வேண்டியதான். an = a + n - 1d. an என்னது 20.75, a என்னது 5 ப்ளஸ் அந்த n - 1 அப்படியே வச்சுக்கிட்டேன். டிக்கு பதிலாக என்ன போட போகிறேன் 1.75 ஓகேவா. 20.75 இருக்குது. இந்த 5 அங்கிட்டு கொண்டு போகும்போது -5 ஆயிரும். இந்த n - 1 1.75 அப்படியே இருக்கும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 15.75 கிடைக்கும். அப்புறம் n - 1 அப்படியே வச்சுக்கோங்க 1.75 அப்படியே இருக்குது. இந்த n - 1 அப்படியே வச்சுட்டு இதை வந்து அந்த சைடு கொண்டு போக போகிறேன். அப்போ என்ன ஆகும் n - 1 = 15.75 டிவைடட் பை 1.75 வரும் ஓகேவா. இப்போ வந்து இது இங்கனக்குள்ள புள்ளி இருக்கா, 2 இது தள்ளி புள்ளி இருக்கா. அப்போ என்ன செய்வோம் நம்ம 0 இங்கே பாருங்க 10 100 ஓகேவா. 0 10 100. அப்போ 100ஆல் நம்ம 2 சைடு இன்ட்டு பண்ணோம்னா என்ன ஆகும் முழு நம்பராக கிடச்சிரும். ஸோ இன்ட்டு பண்ணும்போது இந்த புள்ளி ரிமூவ் ஆகி நம்மளுக்கு முழு நம்பராக கிடச்சிரும். இப்படி கவுண்ட் பண்ணுங்க 0 ஓகே 10 இந்த புள்ளியை சேர்த்து 100. அப்போ இன்ட்டு 100ஆல் இன்ட்டு பண்ணும். ஒரு நம்பர் இருந்தால் 10ஆல் இன்ட்டு பண்ணும். 2 நம்பர் இருந்தால் 100ஆல் இன்ட்டு பண்ணும். 3 நம்பர் வந்துச்சுன்னா 1000ஆல் இன்ட்டு பண்ணும் ஓகேவா. இங்கே 2 நம்பர் வந்திருக்கனால நம்ம 2 0 இந்த புள்ளிக்கு எடுத்து இருக்கிறத 0வா கன்சிடர் பண்ணி ஒரு 1 மட்டும் எக்ஸ்ட்ரா முன்னாடி போட்டுக்கணும் ஓகேவா. இப்போ 100ஆல் இன்ட்டு பண்ணும்போது இந்த புள்ளி ரிமூவ் ஆகி 1575 கிடைக்கும். இங்கே 175 கிடைக்கும். ஸோ n - 1 = 1575 டிவைடட் பை 175. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 63 டிவைடட் பை 7 கிடைக்கும். கடைசி என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும் ஓகேவா. இதை கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும். n - 1 = 9 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. n - 1 = 9 கிடைக்கும். அப்போ இந்த -1 அங்கிட்டு கொண்டு போகும்போது என்ன ஆயிரும் +1 ஆயிரும் ஓகேவா. அப்போ n = 10. n = 10 ஹென்ஸ் n = 10. அப்போ என்னோட வேல்யூ என்னது 10. அவ்வளோதான். உங்கள் கொடுத்துருக்க சம்மை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்படி எழுத மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்மை ஈஸியாக பண்ணிடலாம். மெயினாக இந்த ஃபார்முலா வந்து முக்கியம். இந்த ஃபார்முலா மறந்துட்டா சம் எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா. இதில் ஏதாவது புரியலை, ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுது, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.